إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நாம் எதிர்பார்க்கின்ற சுவனத்தின்பால் வழிகாட்டுகின்ற சுவனத்தை படைத்த அல்லாஹ்வினால் தரப்பட்ட வழிகாட்டல் அல் குர்ஆனும் அதன் விளக்க உரையான சுன்னாவும் ஆகும். அல் குர்ஆன் என்ற மூல நூலின் மிகச்சிறிய அத்தியாயம் எது? அதனைத்தான் உங்களுக்கு முன்னால் நான் ஓதி காட்டினேன். 3 வசனங்கள். 108வது அத்தியாயம். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதிலே ஒருபோது தோழர்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். சிறிது நேரம் ஒரு சிறிய தூக்கம் போன்று நபி அவர்களுக்கு ஒரு நிலை ஏற்படுகின்றது. தலையை குனிகின்றார்கள். பிறகு புன்னகைத்தவர்களாக தலையை உயர்த்துகின்றார்கள். மா அபஹக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களை புன்னகைப்புறச் செய்தது எது? உன்சிலத் அலைய ஆனிஃபன் சூரத்துன், சிறிது நேரத்திற்கு முன்னர் ஒரு குர்ஆன் அத்தியாயம் எனக்கு இறக்கப்பட்டது. இப்படி சொல்லி நபி அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். அத்தியாயத்தை ஓதி காட்டிவிட்டு அதன் கருத்தை முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள். அல் கௌசர் என்பதை உமக்கு நாம் வழங்கி இருக்கின்றோம். எனவே உமது ரப்பிற்காக நீங்கள் தொழுது அறுத்து பலியிடுங்கள். உங்களது எதிரிதான் சந்ததியற்றவன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஓதி காட்டிவிட்டு தோழர்களிடம் கேட்கின்றார்கள், கௌசர் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? தோழர்கள் கூறிய வார்த்தையை கவனமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். நேர்வழியில் உள்ள ஒரு முஸ்லிம் தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படை, பெரும் அறிஞர்கள் முஃப்திகள் கூட தெரியாமல் தடுமாறுகின்ற விடயம். அல்லாஹ் கூறுகின்ற வார்த்தையின் கருத்தை தெரியுமா என கேட்டார்கள். விளக்கம் கூறும் பொறுப்பு சுமந்த நபி அவர்கள் இருக்கும்போது அல்லாஹ்வும் அந்த தூதரும் தான் அறிவார்கள் என கூறினார்கள். இது நேர்வழியில் உள்ள முஸ்லிம்களின் அடிப்படை. ஷாஃபி மதுஹபின் முஃப்திகள் கூட, ஏனைய மதுஹபுகளின் நிலைமையும் அப்படித்தான். குர்ஆனின் விளக்கம் எதிலே இருக்கின்றது என்ற அடிப்படை கூட தெரியாது. ஆனால் நபியிடமிருந்து இஸ்லாம் கற்ற நபி தோழர்கள்
எப்போதுமே அழகாக பதில் சொல்லுவார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் மிகவும் அறிந்தவர்கள். எவ்வளவு பெரிய இமாமாக இருந்தாலும் ஒன்றோ அல்லாஹ் கற்றுத்தர வேண்டும், அல்லது அல்லாஹ்வினால் கற்றுக் கொடுத்த நபி அவர்கள் கற்றுத்தர வேண்டும். இப்போது அல் கௌசர் என்றால் என்ன? சஹாபாக்கள் சொன்னார்கள், எமக்கு தெரியாது. சஹாபாக்களை விட உயர்ந்தவர்களா பின்னால் வந்த இமாம்கள்? இலகுவான விடயம், தெளிவான விடயம். இந்த ஒரே ஒரு ஹதீஸை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நீங்களும் நேர்வழி பெற்று இந்த சமூகத்திற்கு நேர்வழியை தெளிவாக எடுத்து கூற முடியும். குர்ஆனின் மிகச் சிறிய இந்த சூரா எப்போது இறங்கியது? எல்லாத்திலும் கருத்து முரண்பாடு, எல்லாவற்றிலும் குழப்பம். ஆனால் குர்ஆன் சுன்னாவிலே குழப்பம் இருக்கின்றதா? இந்த அத்தியாயம் மக்காவிலே இறங்கியதா மதீனாவிலே இறங்கியதா? குழப்பம். இந்த ஒரே ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 4வது பாடம், தொழுகை என்ற பாடத்தின் 14வது தலைப்பின் கீழ் இருக்கின்றது. ஒரே ஒரு சம்பவம், பல படிப்பினைகள் இருக்கின்றன. குர்ஆனின் விளக்கம் நபி அவர்கள் கூற வேண்டும். கௌசர் என்றால் என்ன என்பதற்கு 16 கருத்துக்கள். அல்லாஹ்வின் தூதர் கூறவில்லையா? 16 கருத்துக்களிலே எதனை எடுக்க வேண்டும்? அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் தூதரும் தான் அறிவார்கள் என்ற அடிப்படைக்கு நாம் வர வேண்டும். எப்படியோ இப்போது இந்த அத்தியாயத்தை பாருங்கள். மரணத்தின் பின்னர் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கான வழி. மிகச்சிறிய சூரா, இன்னா ஆதைனாக்கல் கௌசர், உமக்கு நாம் அல் கௌசர் என்ற மிகப்பெரிய அதிகமான நலவை தந்திருக்கின்றோம். 2வது வசனம், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், எனவே அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுங்கள். தொழுகை என்றால் என்ன? அறுத்து பலியிடுவது. வன்ஹர் என்ற அந்த அடுத்த வார்த்தை 2 கருத்துகள் சொல்லுகின்றார்கள், இரண்டுமே சரியானது. முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நான் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி நீங்களும் பின்பற்றி ஒவ்வொருவருக்கும் எத்தி வையுங்கள். இது எனது செய்தி அல்ல. சுவனத்தை படைத்து அதன் உயர் அந்தஸ்துக்களை அடைவதற்கு அல்லாஹ் அவனது தூதர் மூலம் கூறியது. எனவேதான் தெளிவான அந்த ஹதீஸை முன்வைத்திருக்கின்றேன். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், உமக்கு அதிகமான நலவுகளை தந்திருக்கின்றேன் என சொன்ன அல்லாஹ் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை தொழுது அறுத்து பலியிடுவீராக என்று கூறுகின்றான். ஒரு கருத்து. தொழுது அல்லாஹ்வை முன்னோக்கி தொழுகையிலே நாம் நிலையில் கை வைக்கின்ற, நெஞ்சிலே கையை வைத்து கிப்லாவை முன்னோக்குங்கள் என்று மற்றொரு கருத்து கூறுகின்றார்கள். இரண்டுமே சரியானது. இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், அல்லாஹ் தந்த நலவுகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அடிப்படை விடயம்.
இப்போது இந்த கௌசர் என்பது என்ன? 16 கருத்துக்கள் கூறப்பட்டிருந்தாலும் நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அதன் பிறகு ஏனைய கருத்துக்களின்பால் நாம் திரும்பலாமா? திரும்ப வேண்டிய தேவை இருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என கூறுகின்றார்கள். சஹாபாக்கள் நபியிடம் இருந்துதான் தீர்ப்புகளை எடுத்தார்கள். சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என கூறுபவர்கள் அதில் கூட உண்மை கிடையாது. அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தந்த நலவுகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நபிக்கு அதிக நலவுகள் கொடுத்தது போன்று எமக்கும் எத்தனையோ நலவுகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான், இல்லையா? எவ்வளவு வறுமைப்பட்டவர் கூட ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது உண்ணுகின்றோம். நபியின் வீட்டிலே 2 மாதங்கள் தொடராக நெருப்பு பற்றவில்லை என்பது புதிய செய்தி அல்ல. வாயினால் பேசுகின்றோம். அந்த நபி அவர்கள் எந்த சுவனத்திற்காக வாழ்ந்தார்களோ அந்த வழியில் மக்கள் வாழ்வதில்லை. இந்த ஒரே ஒரு ஹதீஸை நன்றாக நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். நபியின் உம்மத் என்பதால் சுவனம் சென்று விடலாம் என்ற குருட்டு நம்பிக்கை, ஹதீஸிற்கு முரணான நம்பிக்கை, நபியின் ஃபத்வாவிற்கு முரணான நம்பிக்கையிலே கோடிக்கணக்கான மக்கள் வாழுகின்றார். இவர்களுக்கு வழிகாட்டுவது எமது கடமை இல்லையா? அல்லாஹ்வின் அருளால் ஒரு அடிமட்ட முஸ்லிமாக நாம் இருந்தாலும் நபி அவர்கள் போதித்த தூய்மையான தீனை உங்களுக்கு எத்தி வைக்கின்றோம். நீங்களும் பின்பற்றி ஏனையவர்களுக்கு எத்தி வையுங்கள். இதனை தவிர வெற்றி அடைவதற்கு எந்த வழியும் கிடையாது. நபியின் உம்மத்தில் உள்ள, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், நபியின் உம்மத்தில் உள்ள ஒரு சிலர் மறுமை நாளிலே நபியை சந்திக்கும் போது அவர்கள் என்னுடைய உம்மத்தினர் என நபி அவர்கள் நினைத்திருப்பார்கள். அவர்களை நரையின்பால் ஓட்டப்படும். இப்போது இந்த ஹதீஸை கவனியுங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே 4வது தொழுகை என்ற பாடம் 14வது தலைப்பு. இப்போது முதல் விடயம், இந்த சிறிய சூரா மக்காவில் இறங்கியதா மதீனாவில் இறங்கியதா? மக்காவிலே நபி அவர்கள் மஸ்ஜித் கட்டி சஹாபாக்களோடு ஒன்றாக இருக்கும் சந்தர்ப்பம் எல்லாம் கிடைக்கவில்லை. அடித்து துன்புறுத்துவார்கள். வீட்டின் முன்னால் இதுபோன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஷ்ரிக்கீன்களுடைய அனுமதியுடன் மஸ்ஜித் கட்டினார்கள் வீட்டின் முற்றத்திலே. அதனை கூட சில காரியங்களை கொண்டு தடுத்தார்கள், வெளிக்கு அதிகமாக வரக்கூடாது என்று. இது மக்காவுடைய நிலைமை. இந்த ஹதீஸில் மஸ்ஜிதிலே நாம் இருக்கும்போது நபி அவர்களுக்கு இந்த அத்தியாயம் இறங்கியது என்று வருகின்றது. அப்படியானால் இது எப்படி மக்காவிலே இறங்கி இருக்க முடியும்? சரி, இது ஒரு புறம் இருக்க, கௌசர் என்றால் 16 கருத்துக்கள் ஏன் கூறுகின்றீர்கள்? அல்லாஹ்வின் நபி அவர்கள் கூறவில்லையா? அல்லாஹ்வும் அவனது தூதரும் தான் மிகவும் அறிந்தவர்கள் என்பது சஹாபாக்கள் நம்பவில்லையா? வஹி மூலம் வழிகாட்டப்படுகின்ற நபி அவர்கள் குர்ஆனின் அல் கௌசர் என்ற வார்த்தைக்கு கருத்து கூறினார்கள். என்ன கூறினார்கள்? அது ஒரு ஆறு, அதிலே பல நன்மைகள் இருக்கின்றன.
அதனை தருவதாக அல்லாஹ் எனக்கு வாக்களித்துள்ளான். அந்த ஆற்றிலிருந்து அந்த ஆறு ஓடுகின்ற போது வஹௌதுன் நீர் அருந்துகின்ற, அதிலிருந்து நீர் வருகின்ற ஒரு தடாகம் இருக்கும். தரிது அலைஹி உம்மதி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே எனது உம்மத்தினர் ஒவ்வொருவரும் அந்த நீர் அருந்துகின்ற தடாகத்திற்கு வருவார்கள். ஆனியத்துஹு அததுன் நுஜூம், அதிலே உள்ள நீர் அருந்துவதற்கான கிண்ணங்கள் நட்சத்திரங்களின் எண்ணிக்கையிலே இருக்கும். நட்சத்திரங்கள் இத்தனை தான் என்று அல்லாஹ் சொல்லவும் இல்லை, தூதர் சொல்லவும் இல்லை. மிக அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம். இதே போன்று மறுமை நாளிலே கட்டாயம் முஸ்லிம்கள் நீர் அருந்துகின்ற கௌசர் என்ற நீர் தடாகம் எண்ணிக்கையற்ற அதிகமான அருந்துகின்ற குவளைகள் இருக்கும். இப்போது கவனித்துக் கொள்ளுங்கள், சிந்தித்து பாருங்கள். மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கிலே நாம் அடைந்த நேர்வழியை மக்கள் அடைவதற்காக சாதாரண அடிமட்ட முஸ்லிம் வரைக்கும் இந்த கொள்கை தெளிவு இருக்க வேண்டும். ஃபயுஹ்தலஜுல் அபது மின்ஹும், நபி அவர்கள் கௌசர் என்ற மிகப்பெரிய நலவு முஸ்லிம்களுக்கு நீர் கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஒரு அடியான் நீர் குடிக்க வருகின்ற போது அவனை தடுப்பார்கள் வானவர்கள். அப்போது நான் கூறுவேன் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள்? ரப்பி இன்னஹு மின் உம்மதி, நீர் அருந்துவதை விட்டும் தடுக்கப்படுகின்ற அவன், யா அல்லாஹ், இவன் எனது உம்மத்தில் உள்ளவன். யார் சொல்லுவார்கள்? அல்லாஹுக்கு சமமாக நபி அவர்களும் மறைவான விடயங்களை அறிவார்கள் என நம்புகின்ற முட்டாள்கள், வழிகேடர்கள், முஃப்திகள் என்ற பெயரிலும் அல்லாமாக்கள் என்ற பெயரிலும் இன்று வாழுகின்றார்கள். இப்போது இந்த ஹதீஸை கவனியுங்கள். மறுமை நாளில் கௌசர் என்ற நீர்த்தடாகத்திலே நபியுடைய உம்மத்தினர் உண்மையான முஸ்லிம்கள் நீர் அருந்துவார்கள். இதற்கிடையிலே ஒரு சிலர் அங்கே நீர் அருந்த வருவார்கள். அவர்களை வானவர்கள் தடுப்பார்கள். மரணத்தின் பின்னர் அல்லது உயிர் வாழும் போது கூட மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் கிடையாது. நபியுடைய உம்மத்தினரின் அடையாளம் உது செய்திருந்தால் அந்த உறுப்புகள் மின்னிக் கொண்டிருக்கும். இப்படியான வெளிப்படை சில அடையாளங்கள் இருக்கும். இதன் அடிப்படையில் மறுமை நாளிலே நபி அவர்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள் அல்லது அவர்களுடைய காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்று அதிலிருந்து வெளியேறி சென்றவர்கள், இவர்கள் நீரருந்த வரும்போது வானவர்கள் தடுத்து விடுவார்கள். ஏன் அவர்களை தடுக்கின்றீர்கள்? அவர்கள் எனது உம்மத்தினர் என்று நபி அவர்கள் கூறுவார்கள். ஆனால் நபி அவர்கள் நினைத்தது தவறு. தவறு என்று யார் சொல்லுவது? அதே நபி அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த செய்தியை சொல்லுகின்றார். என்னுடைய உம்மத்தினர் என்று நபி அவர்கள் யாரை பற்றி தவறாக நினைத்தார்களோ, இவர்கள் எனது உம்மத்தினர், நீர் அருந்த விடுங்கள் என்று கேட்டபோது, மா ததுரி மா அஹ்தஸத் பஅதக, உங்களது மரணத்தின் பின்னர்
உங்களுடைய உம்மத் என நினைக்கின்ற இந்த கூட்டத்தினர் புதிதாக எதனை உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று வானவர்கள் சொல்லுவார்கள். மறைவான விடயத்தை நபி அவர்கள் அறிவார்கள் என்றால், நபியிடம் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சிலர் தீனிலிருந்து வெளியேறுவார்கள் என்பதையெல்லாம் கூறிய நபி அவர்கள் மறுமை நாளிலே இந்த உம்மத்திலிருந்து வழிகட்டவர்களை ஏன் அறியவில்லை? நபி அவர்களுக்கு மறைவான ஞானம் கிடையாது. இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், நபியுடைய உம்மத் என்பது நபி கொண்டு வந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும். ஒரு இமாமின் கீழ் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதற்கு ஒன்றுபட்டிருக்க வேண்டும். அதனைத்தான் முஸ்லிம்களின் கூட்டமைப்பு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என அல்லாஹ் கூறுகின்றான், தூதர் கூறுகின்றார். இப்போது இந்த கௌசர் என்ற அத்தியாயம் மிகச்சிறிய அத்தியாயம். இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை, நபி அவர்களுக்கு அதிக நலவுகள் கொடுத்தது போன்று எமக்கும் நலவுகள் அல்லாஹ் தந்திருக்கின்றான். உல தூய்மையோடு நபியை பின்பற்றுவதுதான் சுவனம் செல்லுவதற்கு ஒரே வழியாகும். அந்த தீனிலே புதிதாக ஏதேனும் நாம் புகுத்தினால் தீனை விட்டும் நாம் வெளியேறி விடுவோம். அல்லாஹ்வினதும் தூதரினதும் வரம்பிலே நாம் வாழ வேண்டும். நபியுடைய உம்மத்திலும் கூட ஒரு சிலர் நரகிலே தூக்கி எறியப்படுவார்கள். காரணம், இந்த தீனில் இல்லாததை புகுத்தியதாகும். எனவே சுருக்கம் எந்த அளவிற்கு என்றால், ஒரே ஒரு மனிதன் இருந்தாலும் அவன் நேர்வழியில் நடக்கின்றானா என்பதை பார்த்துத்தான் அல்லாஹ் சுவனம் அனுப்புவான். எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒருபோதும் அனுப்புவதில்லை. நபியை ஏற்றுக்கொண்ட நபியின் உம்மத்தினர் தீனிலே மாற்றம் செய்ததனால் மறுமையிலே நபி கூட இவர் என்னுடைய உம்மத்தினர் என நம்பி விடுவார்கள். அல்லாஹ்வின் பார்வையில் தீனிலே புகுத்தியதன் காரணமாக அவர்கள் தீனிலிருந்து வெளியேறியவர்கள். எனவே இந்த ஒரே ஒரு ஹதீஸிலிருந்து தொழுகை, நோன்பு போன்றவற்றை நாம் அறிகின்றோம். முக்கிய ஒரு பகுதி நமக்கு தெரியாது. அதுதான் இந்த சிறிய சூறாவிலே சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் தந்த நலவுகளுக்காக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். குறைந்தபட்ச நன்றி என்பது வஹீயின் அடிப்படையிலே வாழுவதற்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு இணைந்து விட வேண்டும். கலிமா சொல்லிவிட்டோம், நபியின் உம்மத்தில் ஆகிவிட்டோம், எனவே சுவனத்தில் நுழைந்து விட்டோம் என்ற குருட்டு நம்பிக்கை இருக்கக்கூடாது. இந்த ஹதீஸ் உங்களுக்கு இதனை சொல்லுகின்றது. எனவே நீங்களும் நேர்வழி பெற்று மக்களுக்கு நேர்வழியை வார்த்தையாலும் நடத்தையாலும் எடுத்து கூறுங்கள். குறிப்பாக எமது குடும்பத்தினர், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாய் தந்தையாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எங்களது குடும்பத்தினருக்கு நாம் இந்த நேர்வழியில் இருந்து வெறுமனே நாவினால் பிரச்சாரம் அல்ல, உல தூய்மையோடு தியாகங்களோடு அல்லாஹ்வுடைய திருப்தியை முற்படுத்தி நாம் வாழ்ந்து இந்த சத்தியத்தின்பால் அவர்களை அழைக்க வேண்டும். எனவே
அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதத்திலே முதலாவதாக தொழுங்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். இது ஐவேளை தொழுகையை குறிக்குமா பெருநாள் தொழுகையை குறிக்குமா என இரண்டு விதத்திலே கருத்து கூறுகின்றார். குர்ஆன் சுன்னாவின் தீர்ப்பு பெருநாள் தொழுகை மிக 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 வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் இது கடமையான தொழுகை கிடையாது, மேலதிக தொழுகையாகும். முஸ்லிமாக இருப்பதற்கு 5 நேரம் ஒரு நாளைக்கு கட்டாயம் தொழ வேண்டும். அதே போன்று வன்ஹர் என்பது அறுத்து பலியிடுவது அல்லது தொழுகையிலே நெஞ்சிலே கைகட்டி கைகளை நெஞ்சிலே வைத்திருப்பது. 2 கருத்துக்களை கூறுகின்றார்கள். இரண்டுமே இஸ்லாத்தில் இருக்கின்றது. இன்றைய பெருநாள் தினத்திலே அறுத்து பலியிடுவது என்பது மிகச் சிறந்த ஒரு சுன்னாவாகும். ஒட்டுமொத்தத்தில் இதனை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் தந்த நலவுகளுக்காக அல்லாஹ்வை தொழுது அறுத்து பலியிட வேண்டும். இது கடமையா இல்லையா என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். ஐவேளை தொழுகை என்றால் அது இல்லாமல் முஸ்லிமே கிடையாது என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். பெருநாள் தொழுகை என்றால் தொழாத பெண்கள் கூட இந்த நல்ல நாளிலே தொழும் திடலிலே அல்லாஹ்வின் அருளை பெற்றுக் கொள்வதற்கு ஒன்று கூடுங்கள் என கூறினார்கள். எனவே உண்மை முஸ்லிம்கள் நபியை போன்று ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு முஸ்லிம்களின் கூட்டமைப்பாக ஒன்றிணைய வேண்டும். நபிக்கு முரணாக பேசுகின்ற வழிகேடர்களின் தன்மை எம்மிடம் இருக்கக்கூடாது. அவர்களது ஃபத்வாவிலே நாம் ஏமாந்து விடக்கூடாது. ஒரே ஒரு இறுதியான நடைமுறை உதாரணத்தை கூறி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கின்றேன். அறுத்து பலியிடுவதென்பது தொழுது முடிந்ததன் பிறகு செய்ய வேண்டும். அப்போதுதான் உதுஹியா என்று ஏற்றுக்கொள்ளப்படும். இஸ்லாம் என நினைத்து இலங்கையிலே ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றுகின்றார்கள். ஷாஃபிஈ மதுஹபினர் பெருநாள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழாமல் உதுஹியா கொடுத்தாலும் அது ஏற்கப்படும் என கூறுகின்றார்கள். ஆச்சரியமானது. நபி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் தெரியுமா? நபியை நம்பி நபியை பின்பற்றுவதாக கூறுகின்ற ஒவ்வொரு மதுஹபை சேர்ந்தவர்களும் சிந்திக்க வேண்டும். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், தொழுவதற்கு முன்னர் அறுத்தால் அது வெறுமனே உங்களது குடும்பத்திற்குரிய சாப்பாடாகும். தொழுதன் பிறகு கொடுத்தால் தான் அது முஸ்லிம்களின் நடைமுறை, உதுஹியாவின் நடைமுறை ஏற்றுக்கொள்ளப்படும் என கூறுகின்றார். தொழுகைக்கு முன்னர் அறுத்தவர் உதுஹியா கொடுப்பதாக இருந்தால் வேறு ஒன்றை அறுக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். இவ்வளவு தெளிவாக கூறியதன் பிறகு ஷாஃபிஈ மதுஹபிலே இல்லை தொழுவதற்கு முன்னர் அறுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என நரையின்பால் வழிகாட்டுகின்றார். எனவே உல தூய்மையோடு நாம் பயணிக்க வேண்டும். அல்லாஹ்வும் தூதரும் கூறிய வழியிலே பயணிக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் எங்களை உயர் சுவனங்களிலே நுழைவிப்பான். எனவே இந்த சூரா மதீனாவில் இறங்கியது என்பதே சரியானதாகும். குர்ஆன் சூறாக்களை ஆரம்பிக்கும் போது அங்குதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கூற வேண்டும். குர்ஆனை ஓதுவதாக இருந்தால் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடி துவங்க வேண்டும்.
அவுது சொல்வதே குர்ஆன் ஓதும்போது முதலிலே நாங்கள் கூற வேண்டும். சூரா ஆரம்பிப்பதாக இருந்தால் இங்கே நபி அவர்கள் ஆரம்பித்தது போன்று அங்கே மட்டும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என கூற வேண்டும். அடிப்படை முக்கியமான விடயம், கௌசர் என்பது சுவனத்திலிருந்து ஓடுகின்ற ஆறு. மறுமை நாளிலே சுவனத்தில் நுழைவதற்கு முன்னர் முஸ்லிம்கள் அதிலிருந்து பருகுவார்கள். அவர்கள் நபியுடைய உம்மத்தினராவார்கள். வெளிப்படையிலே நபியை ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த உம்மத்தினர், அது நபியிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்கள் முதல் மறுமை நாள் வரைக்கும் தோன்றுகின்றவர்களில் ஒரு சிலர் தீனிலே புதியதை புகுத்தி இந்த தீனிலிருந்து வழிகட்டு சென்றிருப்பார்கள். வெளிப்படை அடையாளங்களை கொண்டு இவர்கள் எனது உம்மத்தினர் நபி அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தீர்ப்பிலே நபியை ஏற்றுக்கொண்ட அவர்கள் தீனிலே புதியதை புகுத்தியதனால் நரகிலே கொண்டு வீசப்படுவார்கள். எனவே எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். இன்றைய காலத்தில் நபியின் காலத்து இஸ்லாத்தை எந்த கூடுதல் குறைவில்லாமல் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றோம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உல தூய்மையோடு நபியின் காலத்திலே நபியும் நபி தோழர்களும் வாழ்ந்தது போன்று வாழ்ந்தால் மட்டும்தான் உண்மையான நபியுடைய உம்மத்தாக இருந்து நாம் சுவனத்திலே நுழைய முடியும். எனவே மரணம் வரைக்கும் உல தூய்மையோடு உறுதியாக இருந்து இந்த தீனை நாமும் பின்பற்றி எமது குடும்பத்தவர்களுக்கு உலக சொத்துக்களை கொடுப்பதற்கு முன்னால் இந்த நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதில் முழு மூச்சாக நீங்கள் உழையுங்கள். அது ஒன்று மட்டுமே உங்களுக்கு நலவை தரும். நல்லதை எடுத்து கூறுவது மட்டுமே எம்மால் முடியுமானது. உணர்ந்து அதில் நிலைத்திருந்து மரணித்தால் உங்களுக்கு நலவாக இருக்கும். இல்லை என்றால் நிரந்தர வாழ்விலே நாம் தோல்வி அடைந்து விடுவோம். ஆகவே அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்த இந்த நேர்வழியிலே நடத்தையாலும் நாவினாலும் இதனை பிறருக்கு எத்தி வைத்து அனைவருக்கும் இந்த நலவு கிடைப்பதற்கு அல்லாஹ் எம்மை காரணமாக ஆக்கியருள்வானாக. இந்த சத்தியத்திலிருந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.